10 கவுண்டர் மூலமா 2.5 மணி நேரத்துல 50,000 மனுக்கள் வித்திருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள் சரிங்களா? இப்படி கணக்கு போட்டா ஒரு நொடிக்கு ஒரு சேல்ஸ் ஆயிருக்கு, அதாவது வாங்கியிருக்காங்க. ஒரு நொடிக்கு ஒரு வேட்புமனு வாங்கியிருக்காங்க. அப்போ கூட அந்த 50,000 வேட்புமனு வருமானு தெரியல, அந்த எண்ணிக்கையில் அது வித்துருக்கான். கணக்கு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக உயர் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, வருமான வரியை மறைச்சவங்களுக்கு 1.5 கோடி அபராதம் போட்டது தப்பு கிடையாது. விஜய் அவர்களே ஒழுக்கமாக அந்த 1.5 கோடி கொண்டு போய் கட்டிடுங்க. வெளியில் நீங்கள் வீரவசனம் பேசுங்க, நான் ஊழலை எதிர்ப்பேன், ஊழல் கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன், அப்படிலாம் வீரவசனம் பேசுங்க, ஆனால் நீங்கள் பண்ண ஊழலுக்கு முதல் கொண்டு போய் அபராதம் கட்டுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. இது எப்படி மறைக்கிறது? இது எப்படி டிவியில் வராமல் பார்த்துக்கிறது? எர்ரா விசில அப்படின்னு ஒரு கவுண்ட் டவுன் 50,000 நம்பர்ஸை வித்துவிட்டோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பரப்புறது பார்த்தீங்களா? அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நிஜ வாழ்க்கையில் நடிகை, அதாவது எல்லாருமேங்க திரைப்படத்தில் நடிப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டாங்க. இவர் நிஜ வாழ்க்கையில் நடிகர், மிகச்சிறந்த நடிகராக மாறிட்டார். ஊழல்வாதி இல்லை அப்படின்னாரு ஹைகோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கு. ஊழலை மறைச்ச குற்றத்துக்காக, அதாவது நீங்கள் வருமானத்தை அதிகமாக சேர்த்துருக்கீங்க, அந்த வருமானத்தை மறைச்ச காரணத்துக்காக உங்களுக்கு அபராதம் போட்டது வருமான வரித்துறை 1.5 கோடி அபராதம் போட்டது தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஊழல் பண்ணியிருக்காரு தானே. அப்புறம் இறக்குமதி பண்ண அந்த வண்டிக்கு சுங்க வரி கட்டல, அதுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இவர் எப்படி ஊழலை ஒழிக்க போறாரு?